புரட்சித் தலைவியின் 76வது பிறந்த நாளையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சாந்திராபுரம் பகுதியில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதில் கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். யார் திட்டங்களை கொண்டு வரணும்? ஆட்சியாளர்கள். எவ்வளவு திட்டங்களை நான் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க. 520 வாக்குறுதி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பரப்புரையில் 25 வாக்குறுதி இல்லை, 545 வாக்குறுதி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபா தரேன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. எல்லா குடும்ப தலைவர்களும் சொன்னாங்கல்ல. கடைசியில் பார்த்தா 2 வருஷமா கொடுக்கல. கடைசியில் எடப்பாடியார் ஜெயராமனுக்கு தெரியும், கவன தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் போராடி ரகலை பண்ணி சொன்னீங்க, ஏன் செய்யல, நீ கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணதுக்கு அப்புறம் சரி நாங்கள் கணக்கெடுக்கிறோம், தகுதி உள்ளவங்கள கணக்கெடுக்கிறேன்னு சொல்லி போட்டு தேர்தல் நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்கன்னு சொல்லிட்டு தகுதி உண்டு ஒரு பாதி பேத்துக்கு கொடுத்தாங்க. அந்த பாதி பேத்துக்கு கொடுக்கறது யார் வீட்டில் இருந்து கொடுக்குறாங்க? திமுக வீட்டில் இருந்து கொடுக்குறாங்களா? உங்க வரி பணம், மின் கட்டணம் எவ்வளவு கட்டுறீங்க, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க, பஸ் எவ்வளவு கட்டி இப்ப எவ்வளவு கட்டுறீங்க, சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? நீங்க கட்டக்கூடிய அந்த வரி பணம் உங்களுக்கே கொடுக்கறதுக்கு பாதி பேத்துக்கு கொடுக்குறாங்க. யாரு வீட்டில இருந்து? ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா அது முழுமையா கொடுக்கல. எடப்பாடியார் பொங்கல் நேரத்தில் கொடுத்தார், பொங்கல் பரிசு கொடுத்தாருலாம் இருக்கும்போது 2500 ரூபாய் கொடுத்தாரு, ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்தாரா? ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு எந்த திட்டங்களும் செய்யவில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஆட்சி நடந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதுக்கு முன்னால் இந்த ஆட்சியை, இந்த கட்சியை துவங்கிய புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள். அற்புதமான திட்டங்கள். அதுதான் சொல்றேன். அதெல்லாம் வீடு எடப்பாடியில் வந்தா தான் முழுமையா கொடுக்கறவங்களும் கொடுப்பாரு, கொடுக்காமலும் கொடுப்பாரு, இன்னும் கூடுதலாக கொடுப்பார். ஆமா, எப்படி 2500 ரூபாய் எடப்பாடியார் கொடுத்தாரமா? வந்துதா? ஒவ்வொரு வீட்டுக்கு வந்தல ரேஷன் கார்டு 2500 ரூபாய் எடப்பாடியார் கொடுத்து வந்தல. ஆமா, அதே போல ஆமா ஓஏபி நம்ம கொடுத்து நிறைய பேர் நிறுத்திட்டாங்க. இதான் நிலை. இதெல்லாம் மாறும் கண்டிப்பாக. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் எல்லாம் எவ்வளவு கொந்தளிப்பு இருக்காங்க. அதான் எல்லாத்துக்கும் கொடுக்கறது அவங்க வாக்குறுதி. வாக்குறுதி யாருக்கு? குடும்ப தலைவர்கள் எல்லாத்துக்கும். ஆனா இன்னைக்கு குடும்ப தலைவர் மாதிரி தாய்மார்கள் ஏமாத்தினா அது என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆகவே இந்த நிலை மாறும், கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்று சொல்லி அதுக்கு எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒரு திட்டங்கள் கூட கொண்டு வரல. அதே போல அதான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். கேளுங்க சொல்றத. அம்பரமலை தண்ணி வருதா? ஃபர்ஸ்ட் அம்பரம் தண்ணி வர்றதில்ல. இப்படி இதை கஷ்டப்பட்டு கூட்டு குடி திட்டம் கொண்டு வந்தோம், வர்றதில்ல. ஆகவே இந்த ஆட்சி பொறுத்தளவுக்கு மக்கள் எப்படி இருக்காங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுடைய கஷ்டத்தை பற்றி புரியாத ஆட்சியாக இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் ஆட்சி, திமுக ஆட்சி இருக்கு. இன்னைக்கு 3 வருஷத்துல எதுவுமே செய்யாம இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மக்களுக்கு மிக சிரமத்தை கொடுத்திருக்கிறாங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை கொடுத்தாங்க, எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தாங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விலை இல்லாத அரிசி, மிக்சி ஃபேன் கிரைண்டர், அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம் என்ற அற்புதமான திட்டங்களை எல்லாம் கொடுத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இன்னும் கறவை மாடுகள், விலை இல்லாத ஆடுகள், அம்மா இருசக்கர வாகனம், லேப்டாப் கொடுத்தாங்க குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு காலணியிலிருந்து மடிக்கணி, இப்படி சொல்லிட்டே போலாம். அதெல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நிறுத்திட்டு தான் இந்த பாதி பேத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அம்மா கூட தாலிக்கு தங்க நிறுத்திட்டாங்க. இத்தனை திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இத்தனை திட்டத்தை நிறுத்திட்டு இன்றைக்கு அந்த பாதி பேத்துக்கு கொடுக்குறாங்க. ஆகவே தாலிக்கு தங்க புறத்தில் அம்மா எது கொடுத்தாங்க? ஒவ்வொரு பெண்களும், என்னுடைய பெண்கள் அந்த குழந்தைகளுக்கு திருமணமாக இருக்கு 4 கிராம் கொடுத்தாங்க, அப்புறம் 8 கிராம் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் இந்த ஆட்சி நிறுத்திட்டாங்க. அது மட்டுமல்ல, எடப்பாடியார் மீண்டும் அம்மா மறைந்த பின்னால் முதலமைச்சராக வந்தார். அப்ப சொன்னாங்க, ஒரு விவசாயி கிராமத்தில் பிறந்தவர், இந்த மாதிரி கிராமத்தில் பிறந்து ஒரு கிளைச்செயலாளர் இருந்தவர் தான் அவர், இவர் எப்படி நாட்டை ஆள முடியுமா அப்படின்னாங்க. ஆனா ஒரு விவசாயி கிராமத்தில் பிறந்தவர் அற்புதமாக நாட்டை வழிநடத்தி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து
மாணவிகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தார். நினைச்சு பார்க்க முடியுமா? திமுக இன்னும் நீட் ஏமாத்திட்டு இருக்காங்க. பிராக்டிகலா பார்த்தார். 7.5% இடஒதுக்கீடு. நீங்க 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கணும். எடப்பாடியார் தான் காரணம். ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அது மட்டும் இல்ல, குடிமராமத்து திட்டம், அதே போல அம்மா மினி கிளினிக், இப்படி சொல்லிட்டே போலாம். ஆனால் இது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய திட்டங்கள் எடப்பாடி நிதி ஒதுக்கீடு தான். இவங்க எதுவுமே செய்யல. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட உரிமைகள் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. புரட்சித்துறை அம்மா இருக்கும்போது ஒரு சிங்கள தலைவியாக தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தார்கள். முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளை மீட்டெடுத்த ஒப்பற்ற தலைவியாக புரட்சித்துறை அம்மா இருந்தாங்க. இன்னைக்கு காவிரி நீர் பிரச்சனை கேள்விக்குறி. இன்னைக்கு வந்து எடப்பாடியார் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காரு. மிகப்பெரிய கூட்டம், விவசாயிகளும் பொதுமக்களும் அங்க தஞ்சாவூர்ல மேகதாது அணை கட்டக்கூடிய நிலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக அதுக்கு வழிவகுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், காவிரி மேலாண்மை வாரியம் அதுக்கு என்ன அதிகாரமோ அதை விட்டு இதை போய் கரெக்டாக கூட்டத்தை அட்டன் பண்ணாம அது இப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. எடப்பாடியா இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது நீதிமன்றம் சொல்லி கஷ்டப்பட்டு இந்த வாரியம் அமைச்சோம். அதுக்குரிய அதிகாரம் என்ன? அதிகாரம் எடப்பாடி நல்லா பேட்டி கொடுத்தார். இந்த அதிகாரம் என்னன்னு பார்த்து அந்த நேரத்தில் நம்மளை மீறி எந்த தீர்மானம் கொண்டாலும் வெளிநடப்பு பண்ணியிருக்கணும். அது எடப்பாடியார் தெளிவாக பேட்டி சொன்னார். ஆகவே நம்முடைய உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுக்குறாங்க. சிந்தித்து பாருங்க, எப்படி தென்னை விவசாயிகளுக்கு நீதி கிடைக்கவில்லையோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் ரேஷனில் கொடுத்தா விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரும், கூலி தொழிலாளர்கள் நல்லா இருக்கலாம். அதாவது விவசாயிகள் தான் முக்கியம், விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதே போல ஆனமலையார் நல்லா திட்டம், பொள்ளாச்சி நாங்கெல்லாம் நேரடியாக எடப்பாடியில் வந்தார் கேரளாவுக்கு. அது கமிட்டி போடப்பட்டது, அதை அப்படியே விட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல. ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு மக்கள் விரோத ஆட்சியாக நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க ஒரு MP இருக்கார், தெரியுமா உங்களுக்கு? 5 வருஷம் ஜெயிச்சு நிறைய அக்கா மாருக்கு தங்கச்சி மாதிரி கேள்வி கேட்கறீங்கல்ல. இப்ப எங்க MLA வந்தா கேள்வி கேட்கறீங்க, பஞ்சாயத்து தலைவர் கேள்வி கேட்கறீங்க, சேர்மன் கேள்வி கேட்கறீங்க. MP பாத்துருக்கீங்களா? 5 வருஷம் ஜெயிச்சு 5 வருஷம். இப்ப என்ன சொல்றாரு மு.க. ஸ்டாலின்? 40 திமுக ஜெயிக்கணும், 40 MP ஜெயிக்கணுங்கிறாரு. 38 MP ஜெயிச்சு சீட்டை தேய்ச்சிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்ல. ஒண்ணுமே எல்லாம் தண்டமா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டு கொடுத்துறாங்க. 37 MPகள் இருந்தாங்க 2014 அம்மா ஜெயிக்க வச்சாங்க. எல்லாம் சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக அடிமைன்னு சொல்லி போட்டு. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கும்போது தான், எடப்பாடியார் இருக்கும்போது 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கிறது நம்முடைய MPகள், அதிமுக MPகள். அதனாலதான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைஞ்சது. ஆனா இன்னைக்கு 38 பேர் இருக்காங்க. நீட் நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க. அங்க எங்க பண்ணணும்? அதைய இங்க பண்ணணும், ரிசைன் பண்ணிட்டு வர வேண்டியதானே. ஆகவே 38 MPகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்டமா இருக்காங்க. 40 MP ஜெயிக்கும்னு சொல்றாரு. இங்க ஜெயிச்சு MP காணோம், யாரையும் காணோம். ஆகவே நம்ம MP மகேந்திர ஜெயிச்சு அப்படின்னு தெரியும். இந்த பொள்ளாச்சி ரோடு வந்தது, தேவையான நிதி வந்தது, எல்லா பக்கம் வந்தாரு. அடுக்குமாடி வீடுகள், பசுமை வீடுகள், பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் எல்லாம் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆகவே நீங்கள் தேர்தல் வந்துருச்சு. சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, எடப்பாடி முதலமைச்சர் வர வேண்டும் என்று சொல்லி. மாற்றுக்கருத்து. நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. திமுக திரும்ப வருவாங்க, டிசைனா போய் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க. ஆகவே எடப்பாடியார் யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு, சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். திமுக செய்யாத திட்டங்களை இந்த ஊராட்சிக்கும், இந்த ஒன்றியத்துக்கும், இந்த பொள்ளாச்சி தொகுதிக்கும், கோவை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்லி அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க என்று கேட்டு, சிறப்பான முறையிலே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கூடிய இந்த ஒன்றிய கழகத்துக்கும், இந்த ஊராட்சி கழகம் சந்திராபுரத்துக்கும், இந்த பஞ்சாயத்து தலைவர் இந்திரா ரமேஷ் அவர்களுக்கும், அதே போல செந்தில் அவர்களுக்கும், அருமையான பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.